தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக ரமேஷ் என்ற அண்ணன் தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய மோனோகார்பஸ் மரங்களை அகற்ற வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு மனு எழுதி அதன் மூலியமாக இன்றைக்கு திருப்பூர் முதல் தாராபுரம் மற்றும் தாராபுரம் முதல் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய மோனோகார்பஸ் மரங்களை அகற்றி கொண்டிருக்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட மரத்தை மத்திய மாநில அரசுகள் இணைந்து நம்ம நாட்டுல நடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கணும், இங்க பல வகையான நோய்களை உருவாக்கணும் அப்படின்றக்காண்டி. ஏன் அப்படின்னா, அதாவது மோனோகார்பஸ் மரத்துல இருந்து வெளியிடக்கூடிய இந்த ஆக்சிஜனை உட்கொள்ளும் பொழுது மக்களுக்கு அதிகப்படியான மூச்சு திணறல்களும் சுவாச பிரச்சனைகளும் சுவாச கோளாறான நோய்களும் அதிகமா தாக்கும். இது 1000 அடிக்கு கீழே போய் சீமக்கரு வேலை மரத்தை போல 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சு நிலத்தடி நீர் தட்டுப்பாட்டையும் அதிகமா உண்டாக்கும். அதனால இந்த மரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி பொதுநல மனுவை அனுப்பி இன்னைக்கு அதுக்கு உத்தரவு பெற்று இன்றைக்கு பல இடங்கள்ல இந்த மரங்களை அகற்றி கொண்டு இருக்காங்க. இது போன்ற எண்ணற்ற சமூக பொறுப்புணர்வுடன் கொண்ட செயல்கள்ல நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்கு. இத முயற்சி செஞ்ச ரமேஷ் அண்ணனுக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.